அவர் கண்டிப்பா அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாரு. இப்ப என்னடி பண்ண போற? என்னமோ ரொம்ப வீரப்பா சாவ போறேன்னு சொல்லிட்டு ரூம சாத்திட்டு வந்த. செத்து போறியா? அப்புறம் என்ன ஆகும்? நீ செத்துட்டனா அப்பா அம்மா கொஞ்ச நாளைக்கு அழுவாங்க. அப்புறம் அவங்களுக்கு தன்மை இருக்கா? அப்புறம் துருவனனா இருக்காங்க. துருவனனாக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டு அவங்க அவங்க லைஃப பாத்துட்டு இருப்பாங்க. என்ன கடைசி வரைக்கும் உன்னை நினைச்சு பாத்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆதி ஆதி என்ன பண்ணுவான்? அவன் ஒரு வருஷம் அழுவறான்னு வெச்சுப்போம். அப்புறம் வேற பொண்ணை கட்டிக்கிட்டு சந்தோஷமா தானே இருப்பான். அதுக்கு எதுக்கு நம்ம சாவணும்? அப்பா கன்வின்ஸ் ஆனாலும் சரி ஆகலனாலும் சரி நான் ஆதியை கல்யாணம் பண்ண போறதுதான். ஆதி வேணா அப்பா ஒத்துக்கிட்டோம் அம்மா ஒத்துக்கிட்டோம்னு உட்கார்ந்து இருக்கட்டும். என்னால அப்படி உட்கார்ந்திருக்க முடியாது. ஒரு அளவுக்கு பாப்பேன். இல்லனா ஆதி வீட்டுக்கு பொட்டி படுக்கையை தூக்கிட்டு போயிட வேண்டியதான். இதுதான் நம்மளுக்கு செட் ஆகும். நான் அழுவணும்? அழமாட்டேன், அழவே மாட்டேன். எங்க அப்பா மட்டும் எங்க அம்மாவை லவ் பண்ண காரணத்துக்காக அவங்க அப்பா பாட்டெல்லாம் சொல்லாம அவங்கள கூட்டிட்டு வந்து தனியா வச்சு வாழுவாராம். ஆனா நாங்களா லவ் பண்ண ஒத்துக்க மாட்டாராம். இதெல்லாம் எந்த ஒரு நியாயம்? என்னால இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. அவருக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? இப்பவே ஆதி கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும். இப்பல இருந்தே போட்டு வச்சாதான் அவனும் அதுக்கெல்லாம் ரெடியா இருப்பான். மச்சானுக்கு ஒரு போனை போடுவோம். போன் ஆஹா, டைம் வர நைட்டு 10 மணி ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல, பேசுவோம். டேட் என்ன? இன்னைக்கு 17ஆம் தேதியா? 17 ஜூலை. ஐயோ, ஜூலை 18 ஆதிக்கு பர்த்டே. மச்சான் சாரிடா, போன வாரம் கூட உன் பர்த்டே எனக்கு ஞாபகம் இருந்தது. ஆனா நடந்த கலவரத்துல உன் பர்த்டேவை நான் மறந்துட்டேன் மச்சான். ஜூலை 18 ஆதிக்கு. ஐயோ, ஆனா அவனுக்கு எந்த ஒரு கிஃப்ட்டுமே வாங்கலையே. இப்போ என்ன பண்றது? ஆதிக்கு கண்டிப்பா ஏதாவது சர்ப்ரைஸ் கொடுக்கணும். ஆனா என்ன சர்ப்ரைஸ் கொடுக்கிறது? நாங்க லவ் பண்ணதுக்கு அப்புறம் வர ஃபர்ஸ்ட் பர்த்டே, மறக்க முடியாத அளவுக்கு ஒரு நல்ல கிஃப்டா கொடுக்கணும், நல்ல சர்ப்ரைஸா கொடுக்கணும். என்ன கொடுக்கலாம்? என்ன கொடுக்கலாம்? நம்மளுக்கு ப்ரப்போஸ் பண்ணறதுக்கே லாக்கிங் கீ பெண்டன்ட் வச்சு சூப்பரான செயின் எல்லாம் கொடுத்தான். ப்ரப்போசல்க்கு அப்படினா பர்த்டேக்கு கண்டிப்பா ஏதாவது ஸ்பெஷலா செய்யணுமே. என்ன கொடுக்கலாம்? ஆதிக்கு என்ன பிடிக்கும்? அவனுக்கு ஃபுட்பால்னா ரொம்ப பிடிக்கும். ஃபுட்பால்லாம் நிறைய வச்சிருப்பான். ஷூஸ் ஏதாவது வாங்கி கொடுப்போமா? அதுவும் செட் ஆகாது. அப்போ என்ன வாங்கி கொடுக்கலாம்? இல்ல ஏதாவது வாங்கி கொடுக்கறத விட நம்மளா ஏதாவது பண்ணாதான் நல்லா இருக்கும். என்ன பண்ணலாம்? ஐடியா. நம்ம என்ன சொல்லிட்டு உள்ள வந்தோம்? நம்ம செத்து போறோம்னு சொல்லிட்டு தானே உள்ள வந்தோம். ஒருவேளை செத்து போற மாதிரி நடிச்சா நாளைக்கு எப்படி அவனை நான் காலையில பாத்துருவேன். ஆனா நைட்டு 12 மணிக்கு அவன் பர்த்டே ஸ்டார்ட் ஆகும்போதே நான் பார்க்கணும்னா கண்டிப்பா நம்ம பிராங்க் பண்ணா மட்டும்தான் அவன் வருவான். சோ அவனுக்கு ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பிட்டு நம்ம சாகர மாதிரி அவனை பிராங்க் பண்ணா அப்படி பண்ணா செட் ஆகுமா? பாத்துக்கலாம். ஒரு நாள் 2 நாள் கோபமா இருப்பான். அதுக்கப்புறம் ஏதாவது சொல்லி சமாதானப்படுத்திக்கலாம். கண்டிப்பா எனக்காக மச்சான் சமாதானம் ஆயிடுவான். சரி, அவன் பர்த்டே அன்னைக்கு 12 மணிக்கு அவனை பார்க்கணும்னா வேற வழியே இல்ல. இதை தவிர நிம்மதி கொஞ்சம் அழுகிற மாதிரி சீனை போட்டு அவனுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பு. என்ன அழுகே வரல? சரி ட்ரை பண்ணுவோம். ஆதி ஆதி, இதுக்கு மேல என்னால முடியாது ஆதி. இன்னைக்கு அப்பா கிட்ட நம்ம விஷயத்தை பத்தி பேசினேன்டா. அப்பா சுத்தமா ஒத்துக்கவே இல்ல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆதி. எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு நம்ம கல்யாணம் நடக்காதடா. நம்ம 2 பேரும் இந்த ஜென்மத்துல ஒண்ணு சேர மாட்டோம் ஆதி. எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அப்பா சொல்றாரு நான் செத்தாதான் உனக்கும் ஆதிக்கும் கல்யாணம் நடக்கும்னு. அப்படிலாம் என்னால இருக்க முடியாதுடா. எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கும். எல்லாரும் நல்லா இருக்கட்டும், நானே செத்து போயிடுறேன் ஆதி. இந்த ஜென்மத்துல என்னால உன் கூட சேர முடியல. அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம ஒண்ணு சேருவோம். பாய் ஆதி. இதுதான் நான் உனக்கிட்ட பேசுற கடைசி வார்த்தை. போய் சேர போறேன்டா. பாய். நிம்மதி, நீ பண்றது சரியா தப்பான்னு கூட தெரியலடி. நீ பாட்டுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி விட்டுட்ட. நேர்ல மட்டும் வந்து நம்ம பிராங்க் தான் பண்ணோம்னு தெரிஞ்சிச்சு. ஐயோ, உண்மையாவே அவன் நம்மள சாவடிச்சிருவான். இல்ல சார், நான் விசாரிச்ச வரைக்கும் எனக்கு அவர் மேல தப்பு இருக்கிற மாதிரி தெரியல. பொய் சொல்றவனுக்கு கண்டிப்பா பதட்டம் இருக்கும் சார். உண்மை சொல்றவனுக்கு தான் தைரியம் இருக்கும். அவரு ரொம்ப தைரியமா என்கிட்ட பேசினாரு. அதை வச்சுதான் சொல்றேன். நெக்ஸ்ட் வீக் கோர்ட்ல வந்து ஒப்படைச்சிடலாம் சார். அப்புறம் ஜட்ஜ் விசாரிக்கிறத வச்சு டிசைட் பண்ணிப்பாங்க. ஓகே சார், பாய். டேய், மெசேஜ் அனுப்பி எவ்வளவு நேரம் ஆகுது? இன்னுமா பார்க்காம இருக்க? சீக்கிரம் பாருடா. பாரு 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 பாரு. மச்சான் என்ன வாய்ஸ் மெசேஜ் ஏதோ அனுப்பியிருக்கா? என்னன்னு கேப்போம். ஆதி ஆதி, இதுக்கு மேல என்னால முடியாது ஆதி. இன்னைக்கு அப்பா கிட்ட நம்ம விஷயத்தை பத்தி பேசினேன்டா. அப்பா சுத்தமா ஒத்துக்கவே இல்ல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆதி. எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு நம்ம கல்யாணம் நடக்காதடா. நம்ம
ரெண்டு பேரும் இந்த ஜென்மத்துல ஒண்ணு சேர மாட்டோம் ஆதி. எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அப்பா சொல்றாரு நான் செத்தாதான் உனக்கும் ஆதிக்கும் கல்யாணம் நடக்கும்னு. அப்படிலாம் என்னால இருக்க முடியாதுடா. எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கும். எல்லாரும் நல்லா இருக்கட்டும், நானே செத்து போயிடுறேன் ஆதி. இந்த ஜென்மத்துல என்னால உன் கூட சேர முடியல. அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம ஒண்ணு சேருவோம். பாய் ஆதி. இதுதான் நான் உனக்கிட்ட பேசுற கடைசி வார்த்தை. போய் சேர போறேன்டா. பாய். என்னது நிம்மதி? ஐயோ சரி, ஃபோன் 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 பண்ணி பாப்போம். ஹை, ப்ளூடிக் வந்துருச்சு. மச்சான் பாத்துட்டான். இந்நேரம் பதட்டத்தின் உச்சத்துல இருப்பான். ஓகே ஓகே, இப்போ போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணணும். ஆஃப் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல மச்சான் நம்மள பார்க்க வந்துருவான். அப்புறம் அவன் பர்த்டே அன்னைக்கு ஏ மூஞ்சில தான் முழிப்பான். மச்சான் நான் பண்றது கொஞ்சம் ஓவர் தான். ஆனா ப்ளீஸ் பொறுத்துக்கோ. உனக்காக சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு தான் அப்படி பண்றேன். ஐயோ ஃபோன் ஸ்விட்ச் ஆஃபா? கடவுளே, சுடர மாட்டேன். சரி, வண்டி எதை முதல் எடுப்போம். வண்டியில போயிட்டு சுடர மாட்டேன் பேசுவோம். மச்சான், சுடரமா போன் எடுங்க. சுடரமா. ஹலோ ஆதி பையா, என்னப்பா இந்த நேரத்துல ஃபோன் பண்ணிருக்க? சுடரமா, நிம்மதிக்கும் அவங்க அப்பாக்கும் ஏதாவது பிரச்சனையா? ஆமாப்பா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நிம்மதிக்கும் உங்க அப்பாக்கும் ரொம்ப சண்டை வந்துருச்சு. உங்க கல்யாணத்துக்கு சம்மதம் அவங்க கேட்டுதான் நிம்மதி பேசினா. ஆனா அவர் கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே இல்ல. நிம்மதி பேசினதை கேட்டு ரொம்ப கோவப்பட்டு அவர் வீட்டை விட்டே வெளியே வந்துட்டாரு. அப்புறம் நானும் துருவனும் அவர் கூடவே வந்து இப்ப அவரை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அம்மா வீட்ல வேற யாருமே இல்லையா? வீட்லயா? இல்லையப்பா, நிம்மதி மட்டும்தான் இருக்கா. இவருக்கு ரொம்ப பிபி அதிகமாயிடுச்சுப்பா நிம்மதி பேசினதை கேட்டு. அதான் கடையில தண்ணி வாங்கி கொடுத்து சாப்பாடு வாங்கி கொடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஐயோ சரிம்மா, சரி நான் போன் வைக்கிறேன். ஆதி, என்னப்பா ஆச்சு? ஏன் ரொம்ப பதட்டமா பேசுற? ஒண்ணும் இல்லம்மா. நீங்க முடிஞ்சா சீக்கிரமா வீட்டுக்கு வாங்க. நான் போன் வைக்கிறேம்மா. வீட்டுக்கு வரணுமா? என்ன சொல்ற? எனக்கு ஒன்னும் புரியல. ஐயோ ஒண்ணும் இல்லம்மா, நீங்க அப்பாவை பார்த்துட்டு வாங்க. நான் சும்மா தான் கால் பண்ணேன். போன் வைக்கிறேன். சரிப்பா. ஐயோ மச்சான், நிம்மதி உனக்கு ஒன்னும் ஆக கூடாது. நிம்மதி என்ன இப்படி பண்ற? நான் தான் இருக்கேன்னு சொன்னேனேடி, அப்புறம் எதுக்கு இப்படி பண்ற? மச்சான் நான் இருக்கேன்டி, நான் தான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொன்னேன் இல்லடி, அப்புறம் ஏன்டி? ஐயோ ஒன்னும் இருக்க கூடாது. கடவுளே, அவளுக்கு ஒன்னும் இருக்க கூடாது. இன்னும் 5 நிமிஷத்துல வீட்டை ரீச் பண்ணிடுவேன். அதுக்குள்ள அவளுக்கு ஒன்னும் இருக்க கூடாது. கடவுளே. மச்சான் இந்நேரத்துக்கு என்ன பண்ணிட்டு இருப்பான்? ஒருவேளை நம்மள தேடி வீட்டுக்கு வந்துட்டு இருக்கானா? ஐயோ, நான் பிராங்க்னு சொன்னா என்ன ரியாக்ட் பண்ணுவான்? ஐயோ, என்ன அடிப்பானா? அடிச்சாலும் பரவாயில்ல, ஒரு அடி தானே, வாங்கிக்குவோம். மச்சான் என்ன ரியாக்ட் பண்ணுவான்னு கூட என்னால யோசிச்சு பார்க்க முடியல. ஐயோ, ஆனா ஒன்னு சொல்றேன்டா, உன் பர்த்டே, அதுக்கு நான் உன் கூட இருக்கணும். அதுக்கு எவ்வளவு பெரிய ரிஸ்க் வேணாலும் நான் எடுப்பேன். நிம்மதி, மச்சான் கூப்பிடுறது கேக்குதாடி? மச்சான், மச்சான் கதவை தோற. மச்சான் கேக்குதா இல்லையா? கதவை தோறடி. அது வந்துட்டானா? ஐயோ மச்சான் இங்க பாரு. மச்சான் நான் சொல்றது கேளுடி. எந்த ஒரு தப்பான முடிவும் எடுத்துறாதடி. சத்தியமா என்னால தாங்க முடியாது. மச்சான் மச்சான் ப்ளீஸ் டி. ஐயோ மச்சான் நான் இருக்கேன்டி, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். ப்ளீஸ் டி, தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு. கதவை தோறடி. எந்த ஒரு தப்பான முடிவு எடுத்துறாதடி, என்னால தாங்கிக்க முடியாது. நிம்மதி ப்ளீஸ் டி. நிம்மதி, நான் பேசுறது உனக்கு கேக்குதாடி? மச்சான். ஐயோ, என்ன வந்துட்டான்? சேருங்க, தூக்க மாட்டுறதுக்கு கயிறுங்க, எதையுமே காணுமே. சேருங்க இருக்கு. கயிறு ஸ்கிரீன் கிளாத்த சுருட்டி வச்சிருக்காங்க. அந்த கயிறு எடுத்துக்கலாம். மச்சான் இங்க பாருடி, உங்க அப்பா பேசுறதுலாம் ஒரு பேச்சுன்னு அவரை நம்பி நீ எந்த தப்பான முடிவை எடுத்துறாதடி. நான் இருக்கேன்டி உனக்கு. நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன். நான் இருக்கேன். யார் என்ன சொன்னாலும் சரி, எங்க அம்மா ஒத்துக்கலனாலும் சரி, உங்க அப்பா அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலனாலும் சரி, நம்மளுக்கு கண்டிப்பா கல்யாணம் நடக்கும்டி. மச்சான் நான் சொல்றது உனக்கு கேக்குதா இல்லையா? இல்ல மச்சான், நீ போய் சொல்ற. உங்க அம்மாவும் எங்க அப்பாவும் ஒத்துக்காம நம்ம கல்யாணம் நடக்காது நீ தானடா சொன்ன. நான் தானே சொன்னேன். ஆனா இந்த லெவலுக்கு நீ இறங்குவேன்னு சத்தியமா நான் நினைக்கலடி. எனக்காக நீ உயிரை கொடுக்க கூட ரெடியா இருப்பியா? நிம்மதி வேணாண்டி, விளையாடாது ப்ளீஸ். நிம்மதி, நான் தான் சொன்னேன். ஆனா இப்ப சொல்றேன், நல்லா கேளு. நம்ம கல்யாணம் நடக்கணும்னு இந்த லெவலுக்கு முடிவெடுத்த பிறகு என்னால எங்க அம்மா கன்வின்ஸ் பண்ண முடியலனாலும் சரி, இல்ல உங்க அப்பா கன்வின்ஸ் ஆகலனாலும் சரி, நான் கண்டிப்பா உங்க இடத்துல தாலி கட்ட வேண்டி. நம்ம 2 பேரும் தான் புருஷன் பொண்டாட்டி. நம்மளுக்கு ஆல்ரெடி நிச்சயம் ஆயிடுச்சுடி. நம்ம ஏற்கனவே பாதி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். நிம்மதி ப்ளீஸ் டி, நான் சொல்றது கேளுடி.
நீ ஃபர்ஸ்ட் கதவை தர நிம்மதி. இல்ல நீ போய் சொல்ற, நீ போய் சொல்ற மச்சான், நீ போய் சொல்ற. ஏ லூசு, நான் போய் சொல்லல. இவகிட்ட பேசிட்டு இருந்தா சரிப்பட்டு வராது. கதவை உடைச்சிட வேண்டியதான்.